என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா, இந்த மாதத்துல எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கரத்தினால் ஆகும் என்று சொல்லி சொன்ன தேவன், ஆண்டவரை என்னை என் வாழ்க்கையில என்னை மேன்மைப்படுத்த நீர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வேளையில செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதிக்கிற தேவனாய் அரவணைக்கிற ஆண்டவராக ஆண்டவரே நீர் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே கண்ணீரோடு வந்திருக்கலாம், பயத்தின் அனுபவத்தோடு வந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே, அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே 1000 மடங்காய் அவருடைய நன்மைகளை தேவன் திருப்பி கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தாவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கீங்களே. கர்த்தாவே இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஜனங்களும் நம்பவும் விசுவாசத்தினால ஆண்டவரே ஆபிரகாம் மேன்மையாக்கப்பட்டது போல ஆண்டவரே வேதாகம பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆண்டவரை மேன்மை அடைந்தது போல ஒருடைய வாழ்க்கையிலும் அப்பா உம்முடைய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே ஆண்டவரே தியானிக்க போற வார்த்தைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இதுவரைக்கும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அந்த நிச்சயத்தோடு இந்த மாதத்தில் நீங்க செயல்படுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். எனவே இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்படுங்க. வாக்குத்தத்த ஆராதனையில வந்தவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனையை சொன்னேன். நீங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த மேன்மைப்படுத்த பலப்படுத்த வல்லமையுள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை தேடி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க டெய்லி? இன்னைக்கு 7ஆம் தேதி, 7 நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்க ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஜெபிக்கிறீங்க, வந்ததே கொஞ்சம் பேர் தான். வாக்குத்தத்த ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே யாரால வருகிறதா? ஆண்டவரால தான் வருகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க கேட்போம். கொஞ்சம் ஆங்கில பைபிள் வச்சிருக்கவங்களுக்கு வேலை கொடுப்போம். Both riches and honor come of thee, and thou reigest over all. And in thine hand is power and mighty, and in thy hand
it is to make great and to give strength unto all. ஸ்தோத்திரம். பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். அவருடைய கரம் ஒரு கிரேட்டாக, மேன்மையாக, மகிமையாக ஒரு மனிதனை மாற்றுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. இந்த மாதத்தில் தேவன் என்னை, என் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். என்னுடைய வேலையில் ஒரு மேன்மையை கொடுப்பார், என் குடும்பத்தில் ஒரு மேன்மையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்கிறது முக்கியமல்ல. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை மேன்மைப்படுத்துகிற மாதமா இந்த மாதம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே, அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவரே, நான் நம்புறேன், வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றி நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறீர், என்னை பலப்படுத்த போகிறீர். சிலருடைய வாழ்க்கையில என்னன்னா, மற்றவங்களால எல்லாமே செய்ய முடியும், என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, இல்லை என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதோ எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரம் அப்படின்றது சாதாரண கரம் அல்ல, வல்லமையுள்ள கரம். அவருடைய கைகள் அது ஓங்கிய வல்லமையுள்ள கைகளாயிருக்கிறது. அவருடைய வார்த்தையினால இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். பாருங்க, வார்த்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளிலும் நீங்க ஆதியாகமத்தில் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. கடல், அந்த கடல்லேருந்து நிலம் தனியா, கடல் தனியா பிரியட்டும்னா அது தனியா வந்துச்சு. ஸ்தோத்திரம். காக்கா பறவைகள் எல்லாம் வரட்டும்னா அதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கொடி மரங்கள் எல்லாம் உருவாக கிடவுது அப்படின்னு சொல்லி சொன்னா மரம் எல்லாமே உருவாச்சுது. மனிதன் உருவாக கிடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, மனுஷனை மண்ணை எடுத்து மனுஷன் தம்முடைய சாயல்ல மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார். ஒரு ஆதாமை படைத்து அந்த ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளையும் உருவாக்கி இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் மனித வர்க்கத்தை கோடாகோடியா இன்றைக்கு பெருகி இருக்கும்படியாய் தேவன் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான், வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஸ்தோத்திரம். உலகத்துல நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், வெளியில தான் ஐஸ்வர்யம், அந்த கடவுள் இந்த கடவுள் அதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்றது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தாவீது அரசன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும், தாவீதனுடைய பரம்பரையில யாருமே அரசராய் இருந்ததில்லை. அவருடைய குலத்தொழிலே ஆடு மாடுகளை மேய்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தாவீதை தெரிந்தெடுத்து அரசனாய் மாற்றி 40 வருடங்கள் அரசனாய் இருந்த அந்த தாவீது தான் இந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கிட்டத்தட்ட வாழ்க்கை முடிய போகிறது, அவர் இறக்க போகிறார். அந்த நேரத்தில் தான் தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்னை மேன்மைப்படுத்த, உயர்வுக்கு நேராக என்னை நடத்த, என்னை லிப் பண்ணி விடுவதற்கு யாருமே கிடையாதுங்க. நான் எப்படி உயர வர முடியும், நான் எப்படி மேன்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் உங்களை உயர்த்தினான் அப்படின்னா ஒரு நாள் வரும், அவன் அதே எந்த ஒரு மனிதன் உயர்த்தினானோ அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுருவான். ஸ்தோத்திரம். ஆனா தேவன் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தும் போது அது என்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதமாக காணப்படும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே
ஆகும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிக்கும்போது, ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும்போது தேவன் மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு, கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். ஸ்தோத்திரம். எப்ப மேன்மையாய் வைப்பார்? ஆண்டவருடைய வார்த்தைகள், அந்த பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அதை அப்படியே வீட்டில் போய் மூடி வச்சுட்டு இருக்கிறவங்கள மேன்மையாய் வைக்க மாட்டாராம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்களா, இதை படித்து தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்களோ அவர்களை தேவன் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பைபிளை டெய்லி படிங்க. ஸ்தோத்திரம். பைபிள் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லாத ஞாயிற்றுக்கிழமை இருக்கவே இருக்காது. ஆனால் எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உணர்வற்ற நிலைமையோடு இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாய் வைக்க முடியும்? ஸ்தோத்திரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி. கவனமா இருக்கணும். நம்ம எதுல கவனமா இருக்கணுமோ அதுல கவனமா இல்ல. பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது, கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்போது தேவன் மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்மை மேன்மைப்படுத்துகிற, மேன்மையாய் உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. 1 நாளாகவும் 17:17. ஒன்னு நாளாகமும் 17 தேவனே 17. இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று, இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி, வெகு காலத்துக்கு தூரமாயிருக்கிற செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவர் அரசராய் மாறின போது தாவீது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, நான் அரண்மனையில் இங்கே வாசம் பண்ணுகிறேன், அரண்மனையில் வாழ்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆலயம் இல்லை, நான் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையோடு கேட்கும்போது ஆண்டவர் நாத்தான் மூலமாக பேசுகிறார். ஸ்தோத்திரன். தாவீது அந்த வாஞ்சை உள்ளவனாய், கர்த்தருக்கு நான் ஆலயம் கட்டுவேன் என்கிற வாஞ்சை உள்ளவனாய் காணப்பட்டபடியினால தாவீதுக்கு நான் என்றைக்கும் ஒரு வீட்டை கட்டுவேன், தாவீதனுடைய சந்ததிக்கென்று ராஜாங்கத்தில் என்றைக்கும் ஒரு சிங்காசனத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து அந்த நாத்தான் மூலமாய் சொல்லி அனுப்பும்போது தாவீதனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரன், தேவன் என்னை இவ்வளவு மேன்மையாய் நினைக்கிறாரே, மேன்மையாய் பார்க்கிறாரே என்று சொல்லி தாவீது ஆச்சரியத்தோடு தேவனிடத்துல சொன்ன காரியத்தை தான் நாம் படித்தோம். என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே. ஸ்தோத்திரம். தாவீதை பலரும் பல விதங்களிலே பார்த்தார்கள். தாவீதுடைய வீட்டில் சின்ன வயசுல அவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத்தை அவன் கொன்று திரும்பின நிலைமையில கொஞ்சம் பேர் அவனை மேன்மையாய் பார்த்தார்கள். ஆனால் சவுல் ராஜா இவன் வாழக்கூடாது, சாகத்தான் வேண்டும் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தான். இன்னும் பலவிதமான பார்வைகள் ஜனங்கள் தாவீதை குறித்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரை குறித்து தாவீது சொல்லுகிறார், என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக நீர் பார்த்தீரே ஆண்டவரே. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே ஒருவேளை நினைக்க வேண்டாம். உங்களை குறித்து அற்பமாய் எண்ணலாம், அற்பமாய் பேசலாம். ஸ்தோத்திரம்.
ஆனா தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையாய் தேவனை தேடி செபித்து வேதத்தின்படி நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது உங்களையும் என்னையும் தேவன் மகா மேன்மையின் சந்ததிகளாக பார்க்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்றது முக்கியம் அல்ல. தேவன் இந்த நாளில இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களை குறித்து மகா மேன்மையின் சந்ததிகளாக உங்களை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது அதை அறிந்திருந்தபடியினால ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மேன்மைக்கு முன்னானது என்னதான்? தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஸ்தோத்திரம். சிலருக்கு கொஞ்சம் மேன்மைகளை, ஆண்டவரே நல்ல வேலையை தாரு, ஆண்டவரே நல்ல தொழிலை தாரு, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தாரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேன்மைப்படுத்தினாலே என்ன ஆயிரும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண்டவரே அவங்கள பார்க்கணும், நான் அவனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் கூட அவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் மேன்மைக்கே, கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கே. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும் போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையோடு ஆண்டவரே எல்லாம் உம்மாலதான்ப்பா, ஆண்டவரை இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை நான் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கனப்படுத்தி அவரை அதிகமா தேடி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். வேதத்துல யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ அவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள். ஸ்தோத்திர. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததை வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஆனா இந்த யோசுவா விடாமல் அந்த மோசையை பற்றி கொண்டு, மோசை என்ன வேலை சொன்னாலும் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை அப்படியே தாழ்மையோடு செய்து முடிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஸ்தோத்திர. இன்றைக்குள்ள காலங்களிலே பார்க்கும்போது ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிறவர்கள் அவ்வளவு உண்மையாய் இருக்கிறது இல்லை. எப்போ அவரை கவிழ்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு பின்பற்றுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவர் மலையில போன அங்கே உட்கார்ந்திருக்கிறார். மோசே மலையில 40 நாள் இருக்கும்போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா என்கிறதான அந்த வாலிபன் அவன் அங்கே இருந்தான். ஸ்தோத்திரம். இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். இப்படி தாழ்மையோடு அவர் காணப்பட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண அனுப்பின போது அங்கே ஸ்தோத்திரம் தேவனுக்காக அங்கே யுத்தம் பண்ணி தேவ ஜனங்களின் விடுதலைக்காக பாடுபட்டார். இப்படி காணப்பட்டதான் அந்த யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக நாம ஒரு தாழ்மையோடு உண்மையோடு தேவன் விரும்புகிற லட்சணங்களோடு நாம காணப்படும் போது, தேவனை பிரியப்படுத்துகிற மக்களாய் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏற்ற நேரத்தில் ஸ்தோத்திரம் அவர் உயர்த்துகிற தேவனாய் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஸ்தோத்திரம். எவரையும் அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கே வழி இல்லை, மாசந்தோறும் போராட வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருக்கு முன்பாக
உண்மையாக இருப்பீங்கன்னா, செபித்து வேதத்தை தியானித்து படித்து ஆண்டவருடைய பாதையில் உண்மையாக இருப்பீங்கன்னா, ஒரு நாள் வரும். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியின் அந்த தண்ணீரில் பட்டவுடனே அந்த தண்ணீர் அது பிரிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை அங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவரை என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர், என் குடும்பத்தின் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீர், ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை நீர் மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு இங்க இந்த மாதத்துல செயல்படுங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாமனுடைய குடும்பம் அன்றைக்குள்ள காலத்துல ஸ்தோத்திரம் விக்கிரக சிலைகளை பண்ணி விற்கிறதான ஒரு அந்த வியாபாரம் செய்கிறதான குடும்பமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வேதாகம சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சிலைகளை பண்ணுவதும் அதை விற்பனை பண்ணுவதும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய மேன்மையை ஒரு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்கள தான் மேன்மைப்படுத்துவார், இவங்கள தான் உயர்த்துவார். அப்படி ஆண்டவருக்கு பட்சபாதமே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரையும் மேன்மைப்படுத்த தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமை குறித்து பாருங்க, ஆதியாகமம் 24 அதிகாரம் 35 வசனத்துல அவருடைய வேலைக்காரராகிய எலியாசர் ஸ்தோத்திரன் சொன்னதான காரியத்தை படிங்க. 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சீமானாய் இருக்கிறார். பெரிய ஒரு சீமானாக, ஒரு ஜமீன்தாராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஆசீர்வதித்தது? ஆண்டவர். அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அவரை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி அவருடைய வேலைக்காரனே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். பலருடைய எண்ணம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் எப்பவும் கஷ்டப்படணும், எப்பொழுதும் குறைவோடு தான் இருக்கணும் அப்படி சொல்லி அந்த எண்ணத்தோடைய இருக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனை நடத்தும் போது அவனை ஆசீர்வதிக்கவும் அவனை மேன்மைப்படுத்தவும் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எஜமானுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அநேக மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வெள்ளி பொன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கிறார். எல்லா தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகளே தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஸ்தோத்திரம். மாதத்தில் ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய கைகள், உம்முடைய கரங்கள் சாதாரணமானது அல்ல. உம்முடைய கரம் எங்க இருந்தாலும்
அது வல்லமையான கரமாக இருக்கிறது. அது செங்கடல்ல ரெண்டாய் அப்படியே பிளந்து நிற்க செய்ய வல்லமையுள்ள கரமாக இருக்கிறது. அது ஸ்தோத்திரம் சிங்க குகையில சிங்கத்தின் வாய்களை கட்டி போட வல்லமையுள்ளதா இருக்கிறது. அது அக்கினி சூளையில அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு அற்புதமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிற வல்லமையுள்ள கரமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய கரம் பலப்படுத்துகிற கரமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த மாதத்துல வேத வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க தைரியமா இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல ஆண்டவருடைய வசனங்களை அறிக்கையிட்டு தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார். நான் பலவீனனா இருக்க மாட்டேன், நான் வியாதி உள்ளவன் என்று இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் வேதனையோடு துக்கத்தோடு இருக்க மாட்டேன். காரணம் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்னை வழிநடத்துகிற மிக பெரிய பலனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில உங்க குடும்பத்திலேயே எத்தனை போராட்டம் ஒருவேளை வரலாம். அந்த போராட்டத்தின் மத்தியில ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அந்த எண்ணத்தோடு அந்த தைரியத்தோடு ஜீவிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில தேவன் அந்த விக்கிரகங்களை விற்கிற அந்த இடத்திலிருந்து அழைக்கிறார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அனுப்புகிற எந்த இடமானாலும் போறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போனார். ஸ்தோத்திரம். அந்த கானானை ஆபிரகாமுக்கு தேவன் சொந்தமாய் கொடுத்தார் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை படிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீர் வானத்தை அண்ணாந்து பார். ஆபிரகாமை நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுக்கு இதுவரைக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை, ஈசாக்கு பிறக்கல இன்னும். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் என்ன சொல்லுகிறார்? வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரத்தை காமிக்கிறார்னா அது சாயங்கால இருட்டுகிற நேரமா இருந்திருக்கும். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை எண்ண முடியுதா பார் ஆபிரகாம் ஒருவேளை எண்ணி இருப்பார். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எண்ணும் போது ஆபிரகாமால எண்ண முடியல. ஆண்டவரே இதெல்லாம் எங்க நான் எண்ண போறேன், எண்ண முடியல ஆண்டவரே என்னும் போது ஸ்தோத்திரம். ஆபிரகாமே இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியல பாத்தியா, இது போல திரளாயுனுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸ்தோத்திரம். பாருங்க, உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து, ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை கஷ்டப்பட விட மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அதை உங்களுக்கு அவர் நீதியாக எண்ணி உங்களை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொம்மைகளை, அந்த சிலைகளை, விக்கிரகங்களை விற்றதான ஒரு ஆபிரகாமை அவனுடைய குடும்பத்திலிருந்து வேறு பிரித்து அந்த ஆபிரகாமை தேவன் வழிநடத்தி பெரிய ஒரு சீமானாய் மாற்றினார். அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான போது சகல காரியத்திலும் தேவன் அவரை ஆசீர்வைத்து வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வைத்து வந்தார். இந்த நாளிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் சகல காரியத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், உங்களுடைய தேவையின் காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, யாக்கோபனுடைய வாழ்க்கையில நான் வரும்போது யாக்கோபு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், தேவன் தான் என்னை மேன்மைப்படுத்தினார், ஒரு கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து ஓடியே போனேன், சாதாரணமா நடந்து கூட போகல, ஸ்தோத்திரம், அண்ணனுக்கு பயந்து ஓடிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளவாய் ஆசீர்வாதத்தை தந்தீங்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். பாருங்க, ஆதியாகமம் 32:10 படிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செய்ததான இந்த நன்மைக்கு, இந்த மேன்மைக்கு நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வெறும் கோலும் கையுமாக, கையில ஒரு கோலை மாத்திரம் பிடித்துட்டு ஓடினேன், ஆனா இரு பரிவாரங்கள், பிள்ளைகள், குடும்பம், ஆடு மாடு என்று சொல்லி இரு பரிவாரங்களை தேவன் தந்து என்னை ஆசீர்வதித்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் நடத்துகிறவர்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் தேடி அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து கெட்டு போனவர்கள் இல்லை, அதுதான் வேதத்தின்படியாகவும் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம தெரிந்து கொண்டது. அநேகருடைய வாழ்க்கையில, இங்கே உட்கார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில நான் வாழ்வேனா, நான் எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஒரு நாள்ல இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை ரட்சித்து இன்றைக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பல ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துகிறார். அப்படின்னா ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டபடியினால அவைகள் உங்களுக்கு கிடைத்த மேன்மைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழைத்து ஓட்டாண்டிகளாய், ஒன்றும் இல்லாதவர்களாய் விடுகிறவர் தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவரை விசுவாசித்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நன்றியோடு நினைவு கூறுகிறார், ஆண்டவரே வெறும் கோல் கையோடு தானே ஓடி போனேன், இவ்வளவோ நன்மைகளை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நன்றியோடு நினைவு கூறுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் எல்லாம் என் திறமை, ஏன் அறிவு, ஏன் பலன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்கள் கிடையாது, தேவனை மறக்கிறவர்கள், மறுதலிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஸ்தோத்திரம். எல்லாமே உம்மால வந்தது ஆண்டவரே. தாவீது அதனால தான் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவரே, உலகம் சொன்னது இவன் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, ஸ்தோத்திரம், ஆனா ஆண்டவரே நீர் என்னை பார்த்து இவ்வளவு தூரம் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எவரையும், ஒரு ஆடு மேய்ப்பன் முதற்கொண்டு என்னை முதற்கொண்டு எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் உண்மையாய், பிராக்டிக்கலாய், அனுபவபூர்வமாய் அனுபவித்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒருவரையும் இயேசு கைவிடுகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்க அவரை உண்மையாய் நம்புங்க, உண்மையாய் விசுவாசிங்க, அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து ஆண்டவரே இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில கண்டிப்பாய் நிறைவேற்றுவீர் என்கிற நம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். பாருங்க, கோலும் கையுமாய் போன அந்த யாக்கோபை தேவன் கைவிடவே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1-5 வரையுள்ள வசனங்களிலே வாசிக்கும் போது அந்த ஈசாக்குக்கு தகப்பனுக்கு
நல்ல கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இந்த யாக்கோபு இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. படிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்வேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆறாமல் இருக்கிற சீரியா தேசத்தானாகிய பெத்வேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஒரு அப்பா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் இந்த யாக்கோபு. யாக்கோபை அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த காரணம் அவனுடைய வாழ்க்கையில தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் காணப்பட்டான். அவன் ஒரு கூடாரவாசியாய் கூடாரத்தில் தரித்திருக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நீங்க உங்கள் கூடாரத்தில் தரித்திருக்கணும். வேலை முடிஞ்சாலும் நீங்க குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தோடு நேரத்தை செலவிடணும். அதுபோல தெருவில் போய் 4 வழி சந்தியில் பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தில் உட்காரணும், அங்கே சுற்றி திரியணும், இங்கே சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் ஒரு தேவனுக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் குடி பழக்கத்துக்கும் பல பாவ பழக்கத்துக்கும் அடிமையாகிறார்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தோத்திரம் வீட்டில் தரித்திருக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம் வெளியில் போய் அப்படியே சுற்றிட்டு வரலாம், அப்படியே 4 பேர்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னும் போது அவருடைய பழக்கங்கள், அவருடைய மதுபான பழக்கங்கள் இவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. இந்த யாக்கோவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கூடாரவாசியாய் குணசாலியாய் காணப்பட்டான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அப்பா அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அம்மா அதுக்கு முந்தினதான 27ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஈசாக்கினிடத்துல அந்த ரெபேக்காள் சொல்லுகிறார்கள், இந்த நம்முடைய முதல் மகன் ஏசா கல்யாணம் பண்ணி இருக்கிற ஸ்திரீகளின் நிமித்தமாக, நம்முடைய மருமகள்கள் நிமித்தமாக நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது, வெறுப்பாய் உள்ளமே வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோவும் கூட இந்த தேசத்தில் உள்ள தேவனை அறியாத ஜனங்களின் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணுவான்னா நான் என்ன ஆவேனே தெரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்து நீ உன் தாயனுடைய சகோதரனிடத்துக்கு அந்த பதான் ஆராமுக்கு போய் அங்கே என்ன செய், ஸ்தோத்திரம், கல்யாணம் பண்ணு, அங்கே நீ தங்கிரு, இந்த ஊரெல்லாம் சரிப்படாது உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது யாக்கோபு என்ன செய்கிறார்? அது அப்படியே கீழ்ப்படிந்து போகிறார். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து போகும்போது அந்த இடத்துல யாக்கோவுக்கு எல்லாம் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு குடும்பத்தில் போயிரு அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோவை ஈசாக்கு அனுப்பினாரோ அதே குடும்பத்தில் பொறாமைகள், எரிச்சல்கள் அந்த யாக்கோவுக்கு விரோதமாய் வந்தது. ஸ்தோத்திரம். யாக்கோவை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொறாமை. நமக்கு ஆடெல்லாம் குறைவா இருக்கிறது, யாக்கோவுக்கு நிறைய ஆடுகள் எல்லாம் சேர்ந்து விட்டதே அப்படின்னு சொல்லி எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்டதான சந்தர்ப்பத்தில் யாக்கோவை பார்த்து அந்த லாபான், உனக்கு நான் சம்பளமாக ஆடுகளை தருகிறேன் அப்படின்னும் போது உடன்படிக்கை பண்ணுவார்கள். வெள்ளாடு வெள்ளையா இருக்கிறதெல்லாம் இனி உன்னுடைய சம்பளம், நீ ஆடு மேய்க்கிறிய, கஷ்டப்பட்டு பகல்லையும் வெயிலையும் ராத்திரியிலும் கஷ்டப்படுகிறையே, உனக்கு இனிமே வெள்ளை கலரா குட்டி போடுறதெல்லாம் உன்னுடைய சம்பளம் அப்படின்னும் போது ஆண்டவர் ஆசீர்வாதம் யாக்கோவுக்கு இருந்தபடினால ஆடுங்கள்லாம் நிறைய வெள்ளை குட்டிகளை போடும். ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் தான் அந்த லாபான் பார்ப்பார். லாபானா அவருடைய பிள்ளைகளும், என்ன இது யாக்கோபு பக்கத்தில் நிறைய ஆடுகள், வெள்ளை வெள்ளையா உள்ள ஆடு, நிறைய இவ்வளோ ஆடு சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்து மறுபடியும் அந்த சம்பளத்தை வேற, இனிமே உனக்கு
நாளையிலேருந்து கருப்பா குட்டி போடுற அந்த குட்டி தான் உனக்கு சம்பளம். அப்படியே மாத்திட்டு யாக்கோபு சொல்லுகிறார், 10 முறை சம்பளத்தை என்ன செய்தாங்களாம், மாற்றினார்கள். இருந்தாலும் தேவன் நடத்தினதான அந்த யாக்கோபை தேவன் மேன்மைப்படுத்தினார். அந்த நிலைமையில தான் யாக்கோபு சொல்லுகிறார், வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறபடி எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை, இரு பரிவாரங்களை தந்து ஆசீர்வைத்தீரே அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41, 42 படிங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். ஆண்டவர் மாத்திரம் என் கூட இராமல் போயிருந்தா, நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். வெறும் கையா போயிட்டு வா யாக்கோபு. தேவரீர் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். பாருங்க யாக்கோபு என்ன சொல்லுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்தோத்திரம், யாக்கோபை தேவன் போக சொன்னபோது தன்னுடைய எல்லா ஆடு மாடுகள் குடும்பத்தோடு யாக்கோபு திரும்பி அந்த கானான் தேசத்துக்கு நேராய் வரும்போது, லாபான் அவரை பின்தொடர்ந்து வரும்போது, ஸ்தோத்திரம், அந்த சந்தர்ப்பத்தில் யாக்கோபு பேசும்போது, ஸ்தோத்திரம், என் சம்பளத்தை 10 முறை மாத்தினீரு, ஆண்டவர் மாத்திரம் என் கூட இராதிருந்தா இப்ப வெறும் கையாய் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டிய போலதான் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற கையின் பிரயாசங்கள், நாம் செய்கிறதான உழைப்பு, வியாபாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தான் மேன்மை. இல்லாட்டா தேவன் நம்மோடு கூட இல்லாத பிரயாசங்கள், ஸ்தோத்திரம், கடைசியில ஒன்றும் இல்லாம இருக்கிறது போலதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். சில நேரங்களில் அநேக காரியங்கள் இருக்கும், ஆனா ஒன்றும் இல்லாது போல நிம்மதியற்ற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஸ்தோத்திரம், யாக்கோவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சந்தோஷமாய் தேவனை பார்த்து, இந்த 2 பரிவாரங்களோடு ஆண்டவரே, வெறுங்கையாய் போனதான என்னை திரும்பி வர செய்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நீங்களும் ஆண்டவரை நம்பி தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஜனங்களாய் இருக்கும்போது இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எனவே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது உங்களுக்கென்று நீங்க இப்பொழுது அறிக்கையிட போறீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். தேவன் வல்லமையுள்ள கரத்தை உடையவர், வல்லமையுடைய கைகளை உடையவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களை ஹல்லேலூயா மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். உங்கள் தொழிலை விருத்தியடைய செய்து மேன்மைப்படுத்துவார். குடும்பத்தை ஒரு மேன்மை உள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீதனுடைய வாழ்க்கையில என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே ஆண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத என்ன மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே.
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் கொஞ்சம் வித்தியாசமா உங்களை குறித்து பார்க்கலாம், பேசலாம். இவன் உருப்படாதவன், இவன் முன்னேறவே மாட்டான், இவன் பிழைக்க தெரியாதவன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லலாம். ஸ்தோத்திர. ஆண்டவர் உங்களையும் ஹalleluya தாவீதை போல மகா மேன்மையின் சந்ததியாக பார்க்கிறவர், மகா மேன்மையின் சந்ததியாக பார்க்கிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். ஹalleluya சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்தவும் முடியும் ஆண்டவரே. ஹalleluya. பலனே இல்லை, ஞானமே இல்லை, அறிவே இல்லை, புத்தியே இல்லை என்று சொல்லுகிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும், என்னை பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. ஹalleluya. Oh, we praise the Lord. Hallelujah. 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 ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கையை தட்டி உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் நம்பிக்கையோடு ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி
எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமா இந்த வார்த்தைகளை சொன்னதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆடுகளுக்கு பின்னாடி சென்றதான தாவீதை அரசனாய் மாற்றி ஆசீர்வதித்த போது என்னை ஆடு மேய்த்த என்னையே அரசனாய் தேவன் மாற்றினா. ஜனங்களே, எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தேவனால முடியும் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாய் இந்த ஜனங்களும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து இந்த மாதத்தில் அறிக்கையிட்டு உம்முடைய மேன்மைகளை உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, சிலைகளை விற்பனை செய்ததான ஆபிரகாமை அவருடைய குடும்பத்திலிருந்து வேறு பிரித்து அழைத்து ஆபிரகாமுக்கு கானானை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி மேன்மையான ஒரு நிலையை ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டீரே கர்த்தாவே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஒரு யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே வெறும் கோலும் கையுமா யோர்தானை கடந்து ஓடிக்கொண்டே இருந்த அந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது. எத்தனை சதிகள் யாக்கோபுக்கு எதிராக இருந்தாலும், எத்தனை அவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற மக்கள் அவனை சுற்றில அவனுடைய வீட்டிலே இருந்தாலும், எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து யாக்கோபை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து திரும்பி வர பண்ணின தேவன் கர்த்தாவே, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொன்ன தேவன் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து செயல்பட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவை சந்திக்க